ഹായ് ഫ്രണ്ട്സ്, റെഡി ടു ഫ്ലൈൻ്റെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് ഏവർക്കും സ്വാഗതം. അപ്പോൾ നമ്മളെന്നുള്ളത് നാഗർകോവിൽ അരികുവിള അന്തോണിയണ്ണൻ്റെ ലോഫ്റ്റിലാണ് നമ്മളെന്നുള്ളത്. അപ്പോൾ ഇന്ന് നമുക്ക് അന്തോണിയനെ കണ്ട് അവരുടെ പറ വിശേഷവും ഇത്രയും വർഷത്തെ എക്സ്പീരിയൻസും നമുക്ക് ചോദിച്ചറിയാം, അവരുടെ പ്രാവിനെയൊക്കെ കാണാം. അപ്പോൾ നമുക്ക് നേരെ വീഡിയോയിലേക്ക് പോകാം. அண்ணா வணக்கம், எப்படி இருக்காண்ணா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? இது பையனா? பையன். பேர் என்ன? அஸ்வின். அஸ்வின். ஆமா, அவனுக்கு பேர்ல தான் அந்தோணி அஸ்வின். അന്തോണി അശ്വിൻ പേരിലാണല്ലേ? சரி. അവന്റെ ഇത്രയും കാലത്തെ പറവ വളർത്തിയുള്ള എക്സ്പീരിയൻസ് നമ്മളെ പ്രേക്ഷകർക്ക് നമ്മളെ ഈ വീഡിയോയിലൂടെ കാണിച്ചു കൊടുക്കണം. சரி சரி ശരി, അപ്പൊ നമുക്ക് നേരെ വീഡിയോയിലേക്ക് പോകാം. ஓகே. അപ്പൊ ആണ് എത്ര വർഷമായി ഈ ഫീൽഡിലാണ് വന്നിട്ട്? என்ன ஃபீல்டெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து ப்ரா பார்த்துட்டு இருக்கேன். தனியா ப்ரா வச்சு ஒரு 18 வருஷம் ஆகுது. 18 വർഷം. ஆமா. അപ്പൊ ഇവിടെ തന്നെയാണോ നേരത്തെ? ஆமா ஆமா ஆமா. அது முதல்ல வந்து நம்ம அண்ணன்மாரை அப்படி தனியாட்டு ப்ராக்கள் வச்சிருந்தோம். அப்போ வெளி இடத்துல நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகிறது, நம்ம தெரிஞ்ச அண்ணன்மார் வீட்லேயும் வருஷ கணக்காக இருந்தது. ஒரு 6-7 வயசுலேருந்து அங்கே தான் இருந்தது. அப்போ தனியாக வீடு வச்ச பிறகு ப்ரா வைக்கணுன்ட்டு ஒரு ஆசை இருந்தது. தனியாக வீடு போட்டு இப்போ ஒரு 18 வருஷம் 18 வருஷமும் பந்தயம் விட்டுருக்கு. ஆமாம் ஆமாம். அதில் ஒரு இடையில மட்டும் இந்த வீடை 2ஆவது ஸ்டெப் எடுக்கிறதுக்காண்டி ஒரு 2 வருஷம் மட்டும் விடலை. அது போக எல்லா வருஷமும் பந்தயம் விட்டுருக்காரு. ഏത് ലൈനിലുള്ള പ്രാവാണ് ഏറ്റവും കൂടുതൽ ടൈം പറക്കുന്നത്? നേരത്തെ മുതൽ ഇപ്പോൾ ഉള്ളതല്ല, ആദ്യം ഫസ്റ്റ് ഉള്ള പ്രാവുകൾ. ഫസ്റ്റ്னா ഇപ്പൊ ഒരു 18 വർഷമായി പന്തയം നിങ്ങൾ വിട്ടിട്ടിരിക്കുന്നു. അപ്പൊ ആ ഒരു 18 വർഷം മുന്നേ ഉള്ള ലൈനേജ് ആണ് இப்போ ഉള്ളത്? இல்லை, ஆமாம். முதல்ல வந்து நம்ம வீட்டில் வந்து 2 ப்ரா வந்து இறங்குச்சுண்ணா. ஒரு ஜீனியில் ஒரு ஆணும் ஒரு கீரியில் ஒரு ஆணும் தான் இறங்குது. நம்ம வீட்டில் வந்து இறங்குச்சு. அப்போ 2 ஆணுமே பந்தயத்துக்கு விட்டேன். அதில் அந்த ஜீனி ஆணம் வந்து ஒரு 17-12 பறந்து ஜார்ஜ் அண்ணன் பந்தயத்தில் அங்கே செகண்ட் ப்ரைஸ் கிடச்சி. அதில் இருந்து அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கில் லைன் பண்ணி அந்த கீரி ஆணம் பந்தயம் விட்டுருந்து. அது என்னென்னா டேனுக்கு நல்லா பறந்து பெரிய டைம்லாம் பறந்தது. பந்தயத்துக்கு வந்து அது ஒரு லக் இல்லாமல் இருந்தது. அப்போ 2 ப்ராவையும் கிராஸ் பண்ணி அதிலேருந்து தான் ப்ராக்கில் எடுத்து பறத்திட்டு இப்போ அந்த கீரி லைனில் உள்ள ப்ராவும் இந்த ஜீனி லைன் அது வெள்ளை மாதிரியே இருக்கும், பழுக்க சுண்டு நுனி இருக்கும். ஆனால் லேசாக ஜீனி போட்டு அங்கங்கேயே இருக்கும் அந்த ஆணும். அந்த 2 ப்ராக்களையும் ஆமா, அந்த ஜாஜினி இல்ல ஜீனி. ஆமா, ஜீனி வம்சமும் அந்த கீரி வம்சம் மிக்ஸ் ஆகி ப்ராக்கில் எடுத்தது. 2 ஆணு அதெல்லாம் நம்ம லைன் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு சிக்ஸ் எடுத்து இதுல இருந்து ஒரு பட்டாக்களை எடுத்து அப்படி மாத்தி மாத்தி ஜோடியோட போட்டு அப்படி உருவாக்கி வச்சது. இது எத்தனை வருஷம் கொண்டு? அதாவது 18 வருஷம் கொண்டு ஆ லைனேஜ் என்ன? ஆமா, அந்த 18 வருஷம் மட்டும் அந்த லைனேஜ். ஒரு லைனேஜ் வேற ஏதாவது லைன் பண்ணதுக்கு தேவைப்பட்டா, ஏன்னா இன்பிரீட் ஆயிரும்ல, அதுக்காண்டி ஒரு சில ப்ரால் தேவைப்பட்டா நம்ம தெரிஞ்ச மக்கள்கிட்ட இருந்து வாங்கி அதுல ஒரு ஆணோ பெட்டையோ தேவைப்பட்டுனா எடுத்து போட்டு. முதல் வருஷம் டைம் வச்சு இங்க கூடு வச்சு முதல் வருஷம் கூடு கலவு போச்சு. அதுக்கப்புறம் டைம் வச்சது முதல் பறவை 17-12. ஃபர்ஸ்ட் பறவை இல்ல இங்க ஜார்ஜ் அண்ணன் நடத்தின பெரிய நேஷனல் பந்தயம் மாதிரி நடத்தினாங்க ஜார்ஜ் அண்ணன். அப்ப அந்த பந்தயத்துல ஃபர்ஸ்ட் பறவை வந்து 17-12. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த வருஷமும் 17-12, அதுக்கப்புறம் 16-18 அப்படின்னு டைம் வச்சுட்டு இருந்து. அதுக்கப்புறம் ராயல் பந்தயத்துல வந்து 19க்கு வந்து 19ல இருந்து அடுத்த 21, இப்போ 24-48. சரி, இப்போ 24-48 ஃபைனல் வந்து ஃபைனல்ல வந்துருக்கு. இனி இந்த வருஷம் இப்படி 26ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். അപ്പോൾ ഇത് நம்ம சிசேவுள்ள. അപ്പോൾ ഫ്രണ്ട്സ്, നമ്മുടെ അന്തോണി അണ്ണൻ്റെ ശിഷ്യനാണ് പുള്ളി. നിങ്ങളുടെ പേര്? ആനന്ദ് അല്ലേ? അപ്പോൾ ആനന്ദാണ്. അപ്പോൾ പുള്ളി വരാൻ കുറച്ച് ലേറ്റായി വന്നിട്ടുണ്ട് നമ്മുടെ അടുത്ത്. 3 வருஷம் ப்ரா வச்சிருக்கேன். 3 வருஷம் நம்ம ப்ரா தான் டைம் வச்சிருக்கேன். ஆனால் எத்தனை சமயம் வச்சுட்டு இப்போ? போன வருஷம் லாஸ்ட் 17-25. 17-25. 3 வருஷம். ഈ വർഷം ടൂർണമെന്റ് ഉണ്ടോ? ഈ വർഷം പഞ്ചായത്തിന് ചേർന്നിട്ടുണ്ടോ? അണ്ണന്റെ പ്രാവ് തന്നെയാണ് വെച്ച് പറഞ്ഞിട്ടുള്ളത് അല്ലേ?
അപ്പൊ നിങ്ങൾ വെളിയിൽ നിന്ന് എന്തായാലും നിങ്ങൾ പഴയ ലൈനേജ് തന്നെയാണ് കീപ്പ് ചെയ്ത് മുമ്പോട്ട് പോകുന്നത്. അപ്പൊ ഇതിന്റെ പറവുകളൊക്കെ എങ്ങനെയാണ് ഈ പന്തയത്തിന് എടുക്കുന്ന കുട്ടികളെ, നിങ്ങൾ ആദ്യം എടുക്കുന്ന കുട്ടികളെ ഈ വർഷം ഫുള്ള് ഓട്ടിക്കോ, അതോ കുറച്ച് പറത്തിയിട്ട് വെട്ടി വെച്ചിട്ട് അടുത്ത വർഷം ഓട്ടിച്ച് ഫുൾ ആക്കുവോ, എങ്ങനെയാണ് നിങ്ങൾ പറവ സ്റ്റൈൽ എങ്ങനെയാണ്? பட்டா ஸ்டேஜ்ல இப்ப இந்த வருஷம் திருடாக்கி வெட்டி வைப்பேன். வெட்டி സമയം ഓട്ടിച്ചിട്ട് ஒரு 4-5 மணிக்கு பறத்திட்டு நைட்டும் எடுப்பேன். நைட்டு കുറച്ച് കറക്കി എടുത്ത് கறக்கி எடுத்து வைப்பேன். வச்சுக்கிட்டு சீசனுக்கு ரெக்க கொடுப்பேன். ஆனா என்னன்னா இப்ப இந்த வருஷம் கையில பிரால் பறந்து வரும்ல, இந்த வருஷம் இருக்கிறதுல போன வருஷம் உள்ள பிராவும் கையில இருக்கும். அப்ப என்னன்னா இந்த வருஷம் இந்த பிராக்குல நல்லா சீசனுக்கு ஓட்டுவேன். சீசனுக்கு ஓட்டி 10 மணி டேன் விட்டு அந்த ப்ராக்லையும் ரெடி பண்ணி வைப்பேன். அந்த ப்ராக்ல கைக்கு வந்துட்டுனா அதையும் எடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா சிலது கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படி ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அதை வெட்டி மறு வருஷத்துக்கு வச்சிருப்பேன். அப்போ போன வருஷம் கையில இருக்கக்கூடிய ப்ராக்ல இந்த வருஷம் பந்தயத்துக்கு எடுப்பேன். அப்படியே ரொட்டேஷன்ல வந்து வெளியே விட இருந்து பட்டா கொடுத்து வேற ஏதாவது கூட்டில பிரான் நிறைய பிறந்திருக்கு. இன்னும் அறுவலையில 2 வருஷம் டைம் வச்சிருக்கேன். ஆமா ஆமா. இந்த போன வருஷத்துல வந்து சித்ரா பந்தயத்துல 19:30 மணிக்கு டைம் வச்சிருக்கேன். நம்ம பட்டாவில் தான் பிறந்தது. அப்படியே கொடுத்த இடத்துல மக்கள் எல்லாரும் டைம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பறவை எப்படி நைட்லேயே எப்படி கண்ட்ரோல் ஹைட்டு இல்ல மீடியம் ஒரு அரைமட்டத்துல காலையிலயும் நைட்ல எல்லாம் அரைமட்டத்துல இல்ல முக்கா மட்டம். காலையில விட்ட உடனே கொஞ்சம் ஒரு முக்கா பறவையில போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தாழ்ந்து வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதே மட்டத்துல வெயிலுக்கு எல்லாம் எந்த வெயிலுக்கு எல்லாத்துக்குமே பறக்கும். வெயிலுக்கா இருந்தாலும் சரி மழைக்கா இருந்தாலும் வலிஞ்சு போறது எப்படி நல்ல வலிஞ்சு இல்ல நல்ல இடம் எடுத்து போவோம். போறது போல குயிக்கா ஒரு 15 நிமிஷம் வந்துடும். சரி சரி. நல்ல இடம் எடுத்து போவோம். அதே மாதிரி குயிக்கா வீடும் வந்து சேரும். இப்போ எத்தனை லைனேஜ் அண்ணன் கையில் உண்டு நேரத்தை உள்ள? என்ன நேரத்தான ஒரு ஜாக்லவர் லைன் ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் ஜாஜினி செட்டு. அது வந்து நம்ம தெரிஞ்ச மக்கள்கிட்ட இருந்து வாங்கி வச்சதுல உள்ள பராக்கள். அதை நம்ம ப்ரீடு பண்ணி அதுல உள்ள பட்டாக்களும் இப்போ நம்மள்ட்ட பராக்கு. வேற நமக்கு மெயினா இருக்கிறது வந்து அந்த கீரி லைனும் அந்த வெள்ளை லைன்ல உள்ள பராக்கள் தான் நம்ம மெயினா. இப்போ இந்த வருஷம் பறந்ததும் அந்த கீரி லைன் வெள்ளை லைன்ல உள்ள பராக்கள் தான் பறந்தது. இந்த வருஷம் பறந்து போன வருஷம் பறந்தது. ஏன்னா ஜாஜினி ஜாக்லவர் பறக்கும். ஆனா அது நமக்கு கைக்கு இல்லை. ஆனா கொடுத்த இடத்துல நல்லா ஆமா ஆமா. நமக்கு ஜாஜினி ஜாக்லவர் வந்து அது டேன்ல வந்தாலும் ஏதாவது ஒரு இதாகும். ஆனா கொடுத்த இடத்துல பறக்கு. அதுக்காண்டி அந்த ஜோடியா அப்படி வச்சு கொடுத்த இடத்துல மக்கள் நார்மல் டைம்ல எந்தெந்த ஃபுட் கொடுக்கும், பந்தயத்துக்கு எந்தெந்த ஃபுட் எல்லாம்? நார்மல் டைம் இந்த இது ராகி கம்புமல்லி இது எல்லாமே மிக்ஸ் ஆகி போடுறது. மிக்ஸ் வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல மிக்சடாட்டு கடையிலயும் கிடைக்கும். நானும் வாங்கி மிக்ஸ் ஆகி வச்சிருக்கேன். மிக்ஸ் ஆகி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மற்றபடி இது சீசன் டைம்ல வந்து கருப்பு கடலை சிறுபயிறு அந்த மாதிரி. இப்போ நம்ம ரெக்க பூய்க்கோம்ல, இந்த நேரம் இப்போ ரெக்க பூச்சிருக்கு. இந்த நேரம் ஒரு 10-20 நாள் பச்சை பயிறு கொடுப்பேன். பூக்கிற அன்னைக்கு ஏதாவது இன்னைக்கு பூச்சு அப்போ பின்ன அதுக்கு எப்படி? இல்ல இன்னைக்கு பூக்கணும்னா இன்னையில இருந்து பச்சை பயிறு கொடுப்பேன். ஆமா பச்சை பயிறு ஒரு 20 நாள் கொடுப்பேன். அதுக்கப்புறம் கருப்பு கடலை ஒரு புறாய்க்கு எந்த அளவுக்கு கொடுப்பானே? இந்த அளவுக்கு. ஆமா ஆமா. அது என்னன்னா பிராக்கள் சிலது திங்க அதோட சேர்ந்து மத்த தீனிகள் கொடுப்பாரு இல்லையா? ஆமா அது கொத்தி திங்கம்னா. இது வந்து பிராக்கள் வந்து இப்ப என்னன்னா ஆண் பிராக்களை பத்தி உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா கூவிட்டே இருக்கும். இறை சரியா சாப்பிடாது. அப்ப என்னன்னா அந்த ரெக்கை வந்து சரியா வராது. அதுக்காண்டி நான் என்ன செய்வேன்னா காலையில வந்து இவ்வளவு போல சிறுபேர் எடுத்து எல்லா பிராக்கும் ஊதி போட்டுறேன். ரெக்கை கொடுத்த பிராக்கள் அவ்வளவுத்துக்கும் ஊதி போட்டுறேன். அப்ப நம்மளே ஊதி போட்டா நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அது தின்ன மாதிரி தெரிஞ்சிருமோ அப்ப ஊதி போட்டுருவேன். அதுக்கப்புறம் நைட்டு கருப்பு கடலை இந்த உடைச்ச கடலை எல்லாம் போடுவேன். கம்பமல்லி எல்லாமே போடுவேன். அது குதிர்த்து போடலாம். எதுனா கடலை? ஆமா கடலை வந்து தண்ணியில உதிர்த்து தான் போடுறது. மற்ற இது சிறுபேரும் மட்டும் நான் எடுத்த அப்படியே ஊதி விட்டுறது. தண்ணியில போட்டு அப்படியே ஊதி விட்டுறது. நைட்டு வந்து அது கொத்தி திங்க விடையாது. ஆமா நைட்டு கடலை எல்லாம் போடுவேன். அது கொத்தி திங்க. ஃபுல்லு ரெக்கையெல்லாம் ஓகே. ஃபுல்லு வந்த பிறகு கடலை மட்டும் கொடுத்துட்டு இருப்பேன். மற்ற சிறு பயிரை நிப்பாட்டிடுறேன். பச்சை பயிரை நிப்பாட்டிடுறேன். கடலை கொடுத்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ரெக்கை வந்த பிறகு நம்ம இப்போ ஒரு 40 நாள்ல ஆன உடனே வெளியே வந்து தண்ணி வச்சு குளிக்க விடுவேன். புது பிரவா இருந்ததுன்னா அதில் ஒரு வலைக்கூட்டு இருக்கும். அந்த வலைக்கூட்டில் போட்டு அதுக்கப்புறம் மேலே 2-3 நாள் சர்வீஸ் கொடுப்பேன். அதில் ஒரு 10 நாள் போல போடுவேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு 3 நாள் சர்வீஸ் கொடுப்பேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டேன் எடுத்துருவேன். இந்த டேன்னா திருடாக்கிறதுக்கு நம்ம ட்ரைனிங் பண்ணி நனைச்சி ஓட்டில் போடுவேன். நனைச்சி ஓட்டில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரால ஒரு 4-5 நாள் நம்ம
ஓட்டி இறக்கோம்ல, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாட்டு பறவைக்கு கொண்டு வர்றது. கொண்டு வர்றது. ஒரு 4-5 மணிக்கு ஏறினோடனே நைட்டு திருடாயிட்டு அப்படி டேனுக்கு நல்லா எடுத்துறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மணிக்கு 2 பறவை கொடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பாக தாத்தி கிளம்பும். பந்தயத்துக்கு டேன் கொடுக்கும்போது எப்படி ஏற போடுறது நீங்க? பந்தயத்துக்கு டேனுன்னா கையேற தான் கொடுப்பேன். நைட்டு என்னைக்கு விடணும் அன்னையிலேருந்து கையேற ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நைட்டு விட ஆரம்பிச்ச உடனே கையேற ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கு பிறகு இப்போ கடலைன்னா ஒரு எல்லாத்துக்கும் அது ஒரு 3/4 வயிறு போல் கணக்கு பண்ணி கொடுப்பேன். முதல்ல வந்து ஒரு 2 பருப்பு, அதுக்கு பிறகு ஒரு 4 பருப்பு, அதுக்கு பிறகு ஒரு 6 பருப்பு, அப்படி கீழ் டேன் வரும்போது ஒரு 7 பருப்புல கொண்டு விடுவேன். கீழ் டேன் ஒரு 6. இந்த 7 பருப்பு கொடுக்கும்போது உங்க ஒரு இதுல வந்து எத்தனை டைம்ல பறந்து நிற்கும்? அப்போ 7 மணி நேரத்துக்கு மேல வந்துடும். ஆமா ஆமா. அப்போதான் 8 கடலையில 8-9 பருப்பு எல்லாம் கொடுக்கும். பருப்பு எல்லாம் கொடுக்குது. அது கீழ் டேனும் வரும்போது ஆனா கடலை வந்து ஒரு 3/4 வயிறு கணக்கு பண்ணி கொடுப்பேன். ஒவ்வொரு பிராக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 5 மணிக்குள்ள இருந்து எவ்வளவு ரெஸ்ட் கொடுத்து பறப்பீங்க நீங்க? ஏன்னா முதல்ல வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுப்பேன். அதாவது 6 மணி பறவை வந்து 2 பறவையும் வந்து இன்னைக்கும் 6 மணி பறவை, நாளைக்கும் 6 மணி பறவை, 2 நாளும் தொடர்ந்து விட்டுருவேன். 5 மணி பறவைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பேன். 4 மணி பறவைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பேன். அடுத்தது 3 மணிக்கு பறவைக்கு ஒரு நாள் ரெஸ்ட், 2 மணி பறவைக்கு ஒரு நாள் ரெஸ்ட். அதுக்கு பிறகு 2 மணில இருந்து 2 நாள் ரெஸ்ட் கொடுப்பேன். ஒரு நாள் நனைச்சி வெயிலுக்குள்ள போட்டுட்டு ஆமா, அதுக்கப்புறம் 12 மணிக்கு எடுத்து 2 மணிக்கு இருக்கிற தாத்துவேன். தாத்து விட்டுக்கிட்டு 12 டு நைட்டுக்குள்ள எவ்வளவு பிடிக்குன்னு பார்ப்பேன். நைட்டு இப்போ 12 டு 12 பிடிச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அந்த ப்ராக்ல வந்து சுத்து எடுப்பேன். சுத்துன்னா 4 மணிக்கு விட்டு விடிய தவிர பிடிப்பேன். விடிய காலம் ஒரு 5 மணி வரைக்கும் கணக்கு பண்ணி பிடிப்பேன். 4 மணிக்கு வெட்டு திறந்துடுவேன். அது சிலது 5 மணி வரைக்கும் பிறகும், சிலது 6 மணி வரை பிறகும், சிலது காலையிலையும் வந்து இறங்கும். அதுக்கப்புறம் இப்போ விடிஞ்சு வெளியே வர பிறகு 3 நாள் ரெஸ்ட் கொடுப்பேன். மற்றபடி 12 மணிக்கு உள்ள உட்காரக்கூடிய பிறகு 2 நாள் ரெஸ்ட் 2 நாள் ரெஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அப்படி கிளத்தாம். அப்ப சுத்து கொடுக்கும் போது அதுல எவ்வளவு கொஞ்சம் அதிகமா பறக்குறீங்களோ அந்த அந்த டைமை பார்த்து தான் ரெஸ்ட் கணக்கு பண்ணி கொடுக்கும். இது விடிஞ்சு வரக்கூடிய பிராகனா நம்ம 3 நாள் ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு அவ்வளவு கொடுத்தாதான் அந்த ப்ரா அடுத்த ரெடி ஆகி வருவோம். மற்றபடியே 2 நாள் ரெஸ்ட்டுங்கும் போது சில ப்ராகளுக்கு செட் ஆகாது. அப்போ அன்னைக்கு வந்து டைம் எக்ஸ்ட்ரா பிடிக்காது. அப்போ கீழே மாற வரும். இது இன்னொரு விஷயம்னா, பந்தயத்துக்கு டேட் வாங்கிக்கிட்டு டேன் ஓட்டிக்கிறீங்களா இல்ல நேரத்தை முன்னாடியே எல்லாமே ஓடிச்சு ரெடி பண்ணியாச்சு ஓகே இவ்வளவு பறக்கும் அது பருவ பந்தயத்துல டேட் எல்லாம் கொடுத்துறது? ஆமா, கொடுத்துக்கிட்டு பிராகம் வந்து இப்ப நம்ம இந்த டைம்ல இப்ப 3ஆம் மாசம் பாதியில இருந்து ரெக்க பூச்சி போடாது. பூச்சி போட்டு அந்த பந்தய டேட்டு எதையுமே நான் பார்க்க மாட்டேன். ப்ராவை டேனில் எடுத்து வச்சுட்டு இப்போ சில மக்கள் வந்து டேன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் உள்ள மக்கள் கீழே 8 மணி டேனை விட்டுட்டு நம்மளும் கீழே தாக்கணும் அப்படிலாம் வர மாட்டேன். நான் என் கணக்கில் வந்துக்கிட்டே இருப்பேன். கீழே வரக்கூடிய நேரத்தில் தேவைப்பட்ட 2 டேனு இல்லை 3 டேன், அதாவது 3 டேனு விடுவேன். இப்போ 12 மணிலேருந்து சுற்றி விட்டுக்கிட்டு 10, 8, 6 அப்படி 3 டேனு கொடுத்துட்டு தான் பந்தயம் விடுவேன். நாளை கணக்கு பண்ணி தேவைப்பட்டுனா 3 டேனு இல்லை 2 டேன். இப்போ 12லேருந்து 9, 6. நான் போன வருஷம் இந்த வருஷம் டைம் வச்சிருந்ததுல 25ல் 2 டேனு தான். 12 மணியும் விட்டேன், 4 கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்து அந்தால 2 டேனு 9 மணி 6 மணி அந்தால பந்தயத்தை விட்டாச்சு. ஓகே, இப்போ அண்ணன் பரத்தி லாஸ்ட் டாப் டைம் 24:48. 24:48. ஆமா ஆமா, இது டைம் குறிச்ச டைம். ஆமா, பந்தயத்தில் கத்தம். அப்போ നമ്മൾ ടൈം കുറിച്ച് 24:48. ഇനി ഇതിന്റെ മുകളിൽ ടേനിലാണ് പറഞ്ഞിട്ടുണ്ട്. டேன்ல പറഞ്ഞു എത്ര സമയം പറഞ്ഞിട്ടുണ്ട്? அந்த கீரியான அந்த பெரிய ஒரு கீரியானு சொன்னோம்ல, அந்த நேரமே 30க்கு மேல பறந்து. ஆமா, அந்த வம்சாவளியில உள்ள பிராக்ல இப்பவும் பறந்துட்டு இருக்கு. இதுலயும் டேன்ல வந்து 24க்கு வெளியே பறந்துருக்கு, 27 வரைக்கும் பறந்துருக்கு. ആ ലൈനിലുള്ള പ്രാവുകളൊക്കെ പട്ടറക്കിൽ എത്ര സമയം പറയും വെട്ടി പോയാണ്? പട്ടറക്കിல நான் கூடுதலும் ஃபுல்லா ஓட்டி பார்க்கல. எல்லாமே வந்து கட் ஒரு 4-5 மணிக்கூர் பறந்த பிறகு. ஆமா, பட்டால வந்து ஒரு 3 ரெக்கை 2 திரி வச்சு வெட்டி வச்சுட்டு 2வது ரெக்கையை உருவி கொடுத்து பறப்பேன். ஆனா மற்றபடி நம்ம கொடுத்த இடத்துல மக்கள் வந்து பட்டாரக்கையிலே 8-10 மணிக்கு பறத்தி நைட்டும் பறத்தி வச்சுதான் பந்தயத்துக்கு எடுக்காங்க. ஆனா நான் நான் எல்லாமே வெட்டி பூச்சி தான் பறப்பேன். அப்பந்தான் அது ஒரு கண்டிஷனா இருக்கும் அப்படின்னு உள்ள கணக்கு வெட்டி பூச்சி பறப்பேன்.
പുറ ഇവിടെ ടേണൊക്കെ വിടുമ്പോ ഫ്രണ്ട്സുകള് CCM അതുപോലെ വേറെ யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்க? இல்ல பயமாரு வருவானா, மற்றபடி எங்க ஒத்தையில தான் நான் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நைட் எல்லாம் ஆமா, ஒத்தையில இருந்து தான் பார்க்க. பின்ன மற்ற நேரத்துல மக்கள் வருவாங்க. சரி சரி. பந்தயம் நம்ம விடக்கூடிய நேரத்துல நமக்கு மக்கள் காட்டி கொடுக்கறதுக்கு எல்லா பயங்கரம் வந்துருவாங்க. பந்தயம் முடிகிறது வரைக்கும். பைரி எப்படி இங்க பைரி மலை பக்கத்துல எல்லாம் சுத்தி மலை தான், அதான் நம்மள தாண்டி தாங்க போவோம். முதல்ல வரும்போது நமக்கு தான் ஃபர்ஸ்ட், இங்க இருந்து தாண்டி தான் அதுக்கு ஒரு ஆமா, அதனால அடி கூடுது. இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் பார்த்துட்டு தான் பாருங்க. அது என்னன்னா இப்போ எல்லா வருஷமும் ஒண்ணு போல இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்ப ரெக்க கொடுக்கக்கூடிய நேரம் குறைஞ்சது ஒரு 30 பிராக்கு மேலதான் ரெக்க கொடுப்பாரு. 30-40 பிரா ரெக்க கொடுக்குது. இதுல சில நேரத்துல வந்து ஒரு 4-5 பிரா மிஸ் ஆகி கிடைக்கும். அந்த பிராக்களை வச்சு கொண்டு வர்றது. சிலது அடிபட்டு நிறைய பிராக்கள் ஊதாங்க. அதுலயும் 1-2 மிஸ் ஆகும், டைமுக்கு வந்துடும். சில நேரத்துல அதுவும் இல்லாம போயிடும். முக்கியமான பிராக்கள் அவ்வளோத்தையும் கொண்டு போயிடும். பாய்க்குள்ள பிராக்கள் அடிபட்டு கிடக்கும். அப்படியும் சில 2-3 வருஷமா பந்தயமே விடாததுக்கு பிராய் இல்லாமலாம் அப்படியும் ஆயிருக்கு சில நேரம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படி வருது. பின்ன எங்க பையன் மாதிரி எல்லாருமே பக்கத்துல டேன் இருக்கும். இந்த வருஷமா லாஸ்ட் பந்தயம் விட்டுருந்து அந்த 24-48 பறந்து லாஸ்ட் பந்தயம் இவனுக்கும் எனக்கும் ஒரே நாள் பரவாயில்ல. விட்டுருந்து பைரி வந்து மத்தியானம் போல வந்தாச்சு. வந்து முதல்ல இவனுக்கு பறந்து அந்த 17 டைம் வச்சுல பெட்டை, அந்த பெட்டையை அடிச்சு கீழே தள்ளியாச்சு. அப்போ அவன் அடிபட்டு அந்த பெட்டையை பிடிச்சி பார்க்கும்போது அடிபட்டுருக்கு. உட்காந்து எழுந்து பந்தயம் கேன்சல் ஆகிட்டு. ஏன்னா சான்ஸ் வராங்க விட்டான். அதுக்கு அடுத்தது அந்த 24-48 பறந்துல வால்கருப்பான அந்த ஆணை அடிச்சு எனக்கு கீழே தள்ளிடுச்சு. அடிபட்டு ஆணை வந்து விழுந்துட்டு ஆணை பத்தி அடைச்சாச்சு. தாமரானை மட்டும் பறந்துட்டு. தாமரானை அன்னைக்கு கூடால சப்போர்ட்டுக்கு 20 மணிக்கூர் பறந்தது. அப்போ அது பறந்துட்டு இருக்கு. சரி தாமரானை நிக்கணும்னு பார்த்தாச்சுன்னா தாமரானை அடி வாங்கி கற்களோட போனப்போ 2 நாள் கழிச்சு தான் வந்தாரு. அடிபட்டு வாலெல்லாம் பிஞ்சு போய் 2 நாள் கழிச்சு தான் வந்தாரு. அப்போ லாஸ்ட் பறவை இல்லாம போச்சு. ஆமா, அப்படியே நமக்கு நம்ம நேரத்தை பொறுத்து தப்புனா டைம் கிடைக்கும், இல்லைன்னா என்னவும் நடக்கும். அதில் அவனுக்கும் இந்த வருஷம் 17-12 17-25 17-25 டைம் வச்சான். டைம் வச்ச பிறகு லாஸ்ட் பந்தயம் விட்டுருந்து. லாஸ்ட் பந்தயம் அவனுக்கு சான்ஸ் வர வாங்கி விடக்கூடிய நேரத்தில் வந்து எனக்கு வந்து அன்னைக்கு 3-4 பந்தயம் உண்டு. எனக்கு பந்தயத்தில் விடும்போது முதல்ல அவனுக்கு வால்கருப்பு அந்த ஜீனி பெட்டை அடி வாங்கி உட்காந்தாச்சு. உட்காந்தோடனே ஏன்னா அந்த பெட்டை அவ்வளோ நேரம் பறந்தது திடீர்னு போய் விழுதுன்னா நமக்கு டவுட்லாம் அங்கே போய் பார்க்கும்போது மேலே பயிரி நிற்கி ப்ராவை பிடிச்சி பார்க்கும்போது அடிபட்டு அந்த பந்தயம் முடிஞ்சு கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது எனக்கு 2 ப்ராவும் பறந்துருக்கு. பயிரியும் மேலே நிற்கி வால்கருப்பான அடி வாங்கி வந்து விழுது. வால்கருப்பான விழுந்தோடனே சரி வால்கருப்பான அந்த ரெக்கோட்டு போட்டு பார்க்க அடின்னா லேசாக அங்கேங்க முடி போயிருக்கு. வால்கருப்பான பற்றி அடைச்சி வச்சு தாமரான் மட்டும் பறந்துருக்கு. தாமரானா 2வது கருக்கலுக்கு அடிபட்டு போனதில் 2 நாள் கழிச்சு தான் ஆண் வந்து இறங்குச்சு. அதை விட இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. இனி வரக்கூடிய வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆமாம், இனி வரக்கூடிய வருஷம் பார்க்கலாம். இல்லை அவன் வருவான், மற்றபடி அவன் படிப்பில் இருக்கனால நம்ம ரொம்ப அவனை வற்புறுத்தது கிடையாது. மற்றபடி எல்லாமே வந்து பண்ணி தரணும்னு கேட்டாச்சுன்னா பண்ணிடுறேன். சரிண்ணா. பின்ன வேற எதுனா புறா நீங்கள் வெளியே கொடுக்க புறா யாருக்காவது கொடுக்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது புறா வேணும்னா உங்களுக்கு சேல் உண்டா? ஆமாம், சேல் உண்டு. அப்போ அவங்க நம்பர் நம்ம இதில் போடலாம். சரி. അപ്പോൾ ഫ്രണ്ട്സ് ആർക്കെങ്കിലും നമ്മളെ അന്തോണിയൻ്റെ ലൈനേജ് പ്രാക്കിൽ വേണമെങ്കിൽ ഞാൻ നമ്പർ കൊടുക്കാം. ആർക്കെങ്കിലും ആവശ്യമുള്ളവർ അവരെ ഡയറക്റ്റ് വിളിച്ചിട്ട് ചോദിക്കാം. പിന്നെ നമുക്ക് അണ്ണൻ്റെ പ്രാവുകളെയൊക്കെ ഒന്ന് കാണാം. പറന്ന പ്രാവും അണ്ണൻ്റെ ബേഡ്സുകളെയൊക്കെ കൊടുത്തിട്ട് കുഴപ്പമില്ല. അതല്ല ഇരിക്കുന്ന പ്രാവ് നമുക്ക് കാണാം. அந்த ப்ரோ கொடுத்துட்டேன். அதுக்கு கூடால பிறந்த ஆணை இருக்குது. சரி சரி. பாக்கியுள்ள அதுக்கு முன்னால வந்து 21-10 பிறந்த ஆணெலாம் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த ஆணை அது நம்ம ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் கேட்டாங்க, கொடுத்தேன். அவங்கள்ட்ட அதில் உள்ள பிள்ளைகள்லாம் நல்லா பறந்துட்டு இப்போ அதில் உள்ள கூடால அந்த லைனில் உள்ள ப்ராக்கெல்லாம் பார்க்கலாம். சரி சரி. அப்போ நமக்கு நேரம் ப்ராவ் வந்து காணும். இது வந்து அந்த 24-48க்கு கூடால பிறந்தாங்க. 28-48 பிறந்த கூட பிறந்த துணைப்புறா. ஆமாம், துணைப்புறா. இது வந்து 21 பிறந்து. 21. ஆமாம், 21 பிறந்து. இதுக்கு கூடால பிறந்தது 24-48 பிறந்து. அந்த ஆணை வந்து திருவனந்தபுரத்துக்கு நான் கொடுத்துட்டு இந்த ஆணை வந்து
இந்த வருஷம் பரத்தாதுக்கு வச்சுருக்கோம். ஓ ஐசன் பிடிச்சாங்க. ஓகே கிலோ போதும். இதுக்கு அப்பா அம்மாவை பிடிச்சிட்டு வரட்டும். ஓ இது இப்போ இந்த தாமரானுக்கு பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ். നല്ല ഐസിനൊന്ന് കാണിച്ചാൽ പിടിക്കാൻ പറ്റും. ജസ്റ്റ് അതിലൊന്ന് പിടിച്ച് കാണിച്ചു. സാധനം ഇത് ഫീമെയിൽ അല്ലേ? ஆமாம் சரி. சரி நான் அதை விட்டுறேன். மெயில் எப்படி? ஓ ஓகேண்ணா ஓகே. இந்த சப்ஜி நம்ம நான் அந்த ப்ளூ இது அந்த 24-48 பிறந்தது. 24-48 பிறந்த பேரண்ட்ஸ். அதோட பேரண்ட்ஸ். ஆமாம். ஃபீமேல் வந்து சப்ஜெக்ட். ஆமாம் ஆமாம். இது அந்த கீரி லைனில் உள்ளது. கீரி லைனில் உள்ள சப்ஜெக்ட். கீரியானுக்கு டைரக்ட் இல்லை. அதில் முதல் காணிச்சதில் வந்து ஆண் இருக்குல்ல, ஆண் வந்து கீரியானுக்கு டைரக்ட். ஆமாம். எப்படி பிடிச்சி வரணும் ஹெல்ப் வேணும். இது மெயில் அല്ലേ? ஆமாம். ഇവിടെ എടുത്ത് പിടിച്ചോ. ആ ഫീമെയിൽ കാണിച്ചിരുന്നു. മുകളിലെടുത്തു. ഇത് ഫീമെയിൽ. ஆமாம். ഇത് ഗീരി ലൈനിലുള്ള. ஆமாம், கீரியானுக்கு டைரக்ட் இல்லை. ஓகேண்ணா. அது இதுக்கு நான் போட்டிருக்கேன். ஆனால் அந்த வெள்ளை லைனில் கிராஸ் பண்ண உள்ள இந்த 21-10 பிறந்ததாங்க. இது 21-10 பிறந்தது. இதுக்கு முதல்ல கோல்டு ரிங்கு போட்டு ഫസ്റ്റ് 21-10 പിറന്നാണ്. ഫസ്റ്റ് ഗോൾഡ് റിംഗ് പോട്ട്. അതുകൊണ്ടാണ് ഈ പ്രാവിനെ അത്ര ഗൗരവമായിട്ടാണ് വെച്ചിട്ടുള്ളത്. കാര്യം സ്വർണ്ണത്തിൽ തന്നെ റിങ് ഇട്ടിട്ടുള്ള ഒരു വ്യക്തിയാണ്. എന്തോണി എന്ന് പറഞ്ഞിട്ട് സ്വർണ്ണത്തിൽ ഗോൾഡ് റിങ് പ്രാവിന് ഇട്ട് കൊടുത്തു. அதுக்கப்புறம் இப்போ 24-48 பிறந்த பிறகும் கோல்டு ரிங்கில் போட்டு ரிங்கோட தான் கையில் கொடுத்து விட்டு. அது சரி. இது வந்து முதல்ல பிறந்து 21-10 பிறந்தது. ஓ 21-10. இதுக்கு பேரண்ட்ஸ் பிடிச்சிட்டாமா? சரிண்ணா. നോക്കല്ലേ ഈ വേറെ തട്ടുകറി. இது வந்து இதுக்கு இப்போ 21-10 பிறந்தல അതിൻ്റെ ആഴ്ച അല്ലേ? ஆமாம்.
சரிண்ணா. ഇത് ಅದಕ್ಕೆ ಅಮ್ಮ 21/10 പറഞ്ഞ ഇപ്പോൾ കാണിച്ച മെയിലിൻ്റെ ഫീമെയിൽ. സീനിയർ. இந்த கீரையான அந்த 19 எடுத்து எல்லாம் இந்த கீரையான வெளியே கீழே விட்டு கொடுத்தா எல்லாம் கீழே இருப்பாங்கல்ல இப்படிதான் வீடியோ போட்டிருக்காங்களா. இது அந்த 21/10 பிறந்திല്ല 21/10 പറഞ്ഞതിൻ്റെ அண்ணன் மூத்தது இந்த ஆனந்தான் என்பிஎஃப் பந்தயத்தில் 18 டைம் வச்சு அடுத்த பந்தயத்துக்கு நம்ம சுற்று விட்டதில் விடிஞ்சு வெளியே வரும்போது பைரி அடிப்பட்டனால இதை விட முடியாமல் அந்த 21/10 பிறந்துடலாம் அந்த ஆணை விட்டு தான் அந்த வருஷம் டைம் வச்சது. இதுக்கு அடிப்பட்டனால இதை விடலை. முதல் பந்தயத்துக்கு இதை தான் விட்டுருந்து, இதை விட்டு 18:30 மணிக்கு டைம் வச்சிருந்து அடுத்தது சுற்று விடும்போது விடிஞ்சு வெளியே வரும்போது இதுக்கு அடிபட்டுச்சு. அதனால இதை விடலை. இதுக்கு தம்பியை விட்டு தான் 21/10 டைம் அடிச்சு. ஆமாம். அதுக்கு பிறகு அண்ணனும் தம்பியும் இது வரைக்கும் பறக்கலை, அப்படியே வெட்டி வச்சு ஜோடிக்கே வச்சாச்சு. சரி. இப்போ 19 பிறந்தான ராயல் பந்தயத்துக்கு பிறந்தது. இது ராயல் பந்தயத்துக்கு 19 மணிக்கு வச்சு செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. ராயல். ஆமாம். இது அந்த ஜீனியான ஒரு கரங்கண்ணான பறந்துனோம்ல அந்த இதில் உள்ளது. சரி. 19 ஜில்லரല്ലേ? ஆமாம். கரெக்டாக 19 மணிக்கு பறந்து செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் இந்த அணை பறத்தலை, அப்படியே ஜோடிக்கே வச்சாச்சு. ஆனந்த்பேட்டை மேலே இருக்கும், அதை கீழே விட்டு கொடுத்துட்டேன். 7.8 தான் ரிங்கு போட்டு பட்டாக்களை கொடுக்கறதும் ரிங் இல்லாமல் பட்டாக்களை எடுத்து கொடுத்தோம். ஆமாம். எல்லா பானும் சின்ன ரிங்கு 7.5 தான் வச்சு. இது வந்து ஆனந்துட்டு நாங்கள் நம்ம கூட்டில் உள்ள முட்டையை கொடுத்து முட்டை போட்டு நீங்கள் பறத்தினா எவ்வளோ பறத்தி இருக்குது? 17. ஓ சரி. அப்போ நான் முட்டை இது பெட்டையா? பெட்டை வளர்ந்துருக்கு. நான் முட்டை கொடுத்து அவன் கூட்டில் விரிச்சு அங்கே ரெடியாகி பறத்தி எடுத்தது பறத்தினது. அப்போ இந்த பெட்டை வந்து இந்த வருஷம் பறத்தலை, நீ ஜோடிக்கு போடணும்னா கேளுன்னா அப்போ நான் இங்கே வச்சு ஜோடிக்கு போடுறேன். சரி. சரிண்ணா. கை சேனை கொஞ்சம் வருது. ஆமாம். ஓகே நட்டு. இது இப்போ கீரியானு பார்த்தீங்கன்னா அது இந்த அணை இந்த வருஷம் பறத்தது வேண்டி வச்சது. கீரியானெல்லாம் ஜோடிக்கு போட்டாச்சு. இது இந்த வருஷம் பறத்தது வேண்டி வச்சது. அது அந்த 21/10 லைனில் உள்ள. ஆமாம். இதுக்கு தம்பி இன்னொரு ஆணை இருக்குது, அது ரெக்க பிடிச்சாச்சு. அது கட்டை குத்தி இடாக தான், அதை பிடிக்கலை. ஒரு நாள் எங்கே கூட்டுவாங்க, நாங்களும் வரோம், இன்ட்ரி தரோம் கண்டிப்பாக. ஓகேண்ணா. ஓகே. எல்லாத்தையும் வெளியே தரோம்.
கொடை எஃபெக்ட்லேயே ஒன்றும் வர மாட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். யூடியூப்பில் வந்து எல்லாத்தையுமே பேசுறதுக்கு முடியலை. ப்ராக்களை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். எல்லா விஷயங்களும் பேச முடியலை. இந்த பறவை நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, பறவையில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இறை கொடுக்குறதோ இல்லை பறவைக்கு டேன் எடுக்கிறது ரெஸ்ட் கொடுக்குறதோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. அது உங்களுக்கு நம்பர் அதில் இருக்குது. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருங்க. ശരി, നന്ദി. അപ്പോൾ നമ്മളപ്പോൾ ഇന്നത്തെ ലോഫ്റ്റ് വിസിറ്റ് അന്തോണിയണ്ണൻ്റെ ലോഫ്റ്റാണ്, നാഗർകോവിൽ അന്തോണിയണ്ണൻ്റെ ലോഫ്റ്റാണ് വിസിറ്റ് ചെയ്തിട്ടുള്ളത്. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഈ വീഡിയോ കാണാതെ തന്നെ നേരത്തെ ഒരുപാട് വീഡിയോയിൽ വന്നിട്ടുള്ള ഒരു വ്യക്തിയാണ് അന്തോണിയണ്ണൻ. പിന്നെ എന്നാലും നമ്മൾ വീഡിയോ ലോഫ്റ്റ് വിസിറ്റ് ചെയ്യാതിരിക്കാൻ പറ്റില്ലല്ലോ. അങ്ങനെ ഇത് അന്തോണിയൻ്റെ ശിഷ്യനാണ്. പിന്നെ ഇത് ഫ്രണ്ട്സ്, നമ്മുടെ ഇവരെയൊക്കെ ഫ്രണ്ടാണ് പുള്ളി. അപ്പോൾ അണ്ണാ ഇത്രയും നേരം നിങ്ങളെ വിലപ്പെട്ട സമയം നമുക്കായി നമ്മുടെ പ്രേക്ഷകർക്കായി തന്നതിന് വളരെയധികം സന്തോഷമുണ്ട്. അപ്പോൾ ഇനി ഇതിനേക്കാൾ നല്ലൊരു വലിയ ടൈം വയ്ക്കാൻ ആയിട്ട് നമ്മൾ പ്രാർത്ഥിക്കാം. അപ്പം എല്ലാവർക്കും അപ്പോൾ നമ്മുടെ വീഡിയോ ഇഷ്ടമായി ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. അപ്പോൾ ഇനി ഇതുപോലെ നല്ലൊരു വീഡിയോ ആയിട്ട് ഞാൻ വരുന്നതായിരിക്കും. അതുവരെ എല്ലാവർക്കും ബൈ ബൈ.